கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1415 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 17 அதிகாரம் 22 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். வாழ்க்கையில் மனிதன் அநேக காலகட்டங்களிலே துக்கத்தோடு வாழ்கிறான். ஆனால் வேத புத்தகம் சொல்லுகிறது, நீ மன மகிழ்ச்சியாயிரு. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு 4 அதிகாரத்திலே எழுதுகிற பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் கூறுகிறேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். பிலிப்பியர் 3 அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். எனவே சந்தோஷமாய் இருப்பது நம் வாழ்க்கையில் சில நல்ல காரியங்களை நமக்கு தரும், பயனுள்ள காரியங்களை தரும். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 13 வசனத்தில் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். முகத்திலே துக்கத்தை காட்டக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 119 சங்கீதம் 77 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லி. தேவனுடைய வார்த்தை மன மகிழ்ச்சியாயிருக்கிறது. நாம் மன மகிழ்ச்சியாய் இருப்போமானால் ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களிலே உதவி செய்வார். துக்கத்தோடே இருப்போமானால் மேலும் மேலும் துக்கம் வந்து சேரும். எனவே மன மகிழ்ச்சியாய் நாம் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியை வேத வசனம் நமக்கு தருகிறது. நீதிமொழிகள் 28:9 சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்ப வேத வசனம் மன மகிழ்ச்சியை தருகிறது. வேத வசனத்தோடு இணைந்த ஜெபம்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 92 வசனத்தில் இப்படியாக சொல்லி இருக்கிறார், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உம் வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்போ ஒரு மனிதனுக்கு மன மகிழ்ச்சியை தருவது ஆண்டவருடைய வேத வசனம், பைபிளினுடைய வார்த்தைகள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில் நீ துக்கத்தோடு இருக்கலாம், உன் தொழில் துக்கத்தோடு இருக்கலாம், உன் குடும்பம் துக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. வேத வசனத்தை கற்றுக்கொண்டு கடைப்பிடித்து நடந்து பார், உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லி இருக்கிறார். சந்தோஷம் வாழ்க்கையில தேவன் தருகிறது. அந்த சந்தோஷம் தேவனுடைய வார்த்தையின் மூலம்தான் நமக்கு கிடைக்கும். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கும் துக்கத்தோடு இருக்கிற மகனே மகளே, உன்னை தேடித்தான் இந்த வார்த்தை வருகிறது. நீ மன மகிழ்ச்சியாயிரு. வேத வசனம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சி வந்த பின்னாடி உன் முகம்
மலர்ச்சியாகும். உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் போய்விடும். மன மகிழ்ச்சி நல்ல ஒரு மருந்து. எனவே உன் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியாக இரு. உன் துக்கம் மாறும், உன் வியாதி மாறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, இன்றைக்கு யார் யார் துக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த செய்தி. மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, எந்த ரூபத்தில் உனக்கு துக்கம் தேடி வந்திருந்தாலும் இயேசு உன் துக்கத்தை மாற்றுகிறார். துக்கத்தை மாற்றும்படியாய் வார்த்தைகளை தந்திருக்கிறார். வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடந்து பார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.